ஜாய நமக. ஸ்ரீமத் கோவிந்த ராமானுஜா சரணோ சரணம் பிரபத்தே. ஸ்ரீமதே கோவிந்த ராமானுஜாய நமக. மார்கழி மாதம் திருப்பாவை நோன்பிலே இன்று நாம் 30வது நாள் நோன்பை நோட்டு கொண்டிருக்கிறோம். இன்றைய தினத்தில் இந்த 30 நாளும் நான் நோன்பை நோற்று அதற்குண்டான பலன்களை எல்லாம் நேற்றைய தினத்தில் பகவானிடத்தில் கேட்டு பெற்றுவிட்டோம். அப்போ பகவான் சொல்றார், நீங்கள் என்னிடத்தில் குற்றேவல் கொள்ள வேண்டும் என்று கேட்டீர்களே, ஆனால் நிச்சயமாக நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். உங்களை கூவி பணி கொள்வதற்குண்டான நிலையை நான் தயார் செய்கிறேன், உங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கிறேன் என்று ஒத்துக்கொள்கிறார். அப்படி ஒத்துக்கொண்டு ஆண்டாள் தலைமையிலே வந்து நோன்பு நோட்ட இந்த கோஷ்டிக்கு இந்த நன்மைகளெல்லாம் தருகிறேன் என்று உத்தரவாதம் கொடுத்து விட்டார். அதையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அந்த நிலையிலே பகவானுக்கு ஒரு எண்ணம் ஏற்படுகிறது. திருவில்லிபுத்தூரிலே ஆண்டாள் நாச்சியார் இவ்வளவு அற்புதமாக இத்தனை பெண்களையும் இணைத்து இந்த திருப்பாவை நோன்பை நோற்று நம்மிடத்திலே வேண்டிய பலனையெல்லாம் பெற்றுக்கொண்டார். ஒன்று, இந்த ஊருக்கும் உலகத்துக்கான நன்மையை பெற்றார். இந்த நோன்பிலே ஈடுபட்டதற்குண்டான சன்மானங்களை பெற்றார். நிறைவாக பகவானுக்கு பகவானுடைய உகப்புக்காக செய்யக்கூடிய கைங்கரியங்கள் எப்போதும் வேண்டும். எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உந்தனோடு உற்றோமே யாவோம், உனக்கே நாம் ஆட்செய்வோம், மற்றை நம் காமங்கள் மாற்று என்று சொல்லக்கூடிய அளவிலே இந்த உத்தரவாதத்தை பெற்று மகிழ்வடைந்தீர்களே, இது உங்கள் காலத்தோடு முடிந்து விடுவதுதானா? உங்களுக்கு பிற்காலத்திலே வரக்கூடிய ஆத்மாக்களுக்கு இதெல்லாம் பயன்பட வேண்டுமே. இதே போல ஆண்டாள் அப்போது அவதாரம் பண்ணி செய்ய முடியாது, இதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா என்று கண்ணன் கேட்கிறார். போது ஆண்டாள் நாச்சியார் சொல்லுகிறார், திருவாய்ப்பாடியிலே இந்த நோன்பை முதலிலே ஆயர்பாடி பெண்கள் அனுஷ்டித்தார்கள். அதற்கு பிறகு அவர்கள் சொன்ன வழியிலேயே இந்த சிறுவில்லிபுத்தூரிலேயே நாங்கள் இந்த நோன்பை அனுகரித்தோம். அதே போல பின்னுள்ளவர்களும் இந்த திருப்பாவை பாசரத்தை 30 பாசரத்து மேலே உண்மையான பக்தியும் அன்பும் செலுத்தி இப்போது நாங்கள் நின்ற நிலையிலே இந்த 30 நாட்களும் இந்த நோன்பை நோட்டார்களானால் நாங்கள் பெற்றதை போல பலனும் பெருமாளும் பிராட்டியுமாக இருந்து நீங்கள் அவர்களுக்கும் கொடுப்பீர்கள், பின்னுள்ளவர்களுக்கும் இந்த பலன் கிடைக்கும், இது உறுதி என்ற அந்த உறுதிமொழியை கொடுத்தார். அப்ப கேட்குறாங்க, ஆண்டாள் நேரடியாக வந்து இந்த திருவில்லிபுத்தூரிலே நோன்பு நோட்டார்களே, அது எல்லோருக்கும் கிடைக்குமா? இப்போ நாம நோட்கிற போது நம்மிடத்திலே ஆண்டாள் நாச்சியார் இருக்கிறாரா என்ற கேள்வி நம்மிடத்திலே வருகிறது. இதை பட்டரிடத்திலே ஒருவர் கேட்டார், இது எப்படி சாமி சாத்தியப்படும் அப்படின்னு கேட்கிற போது அவர் சொல்லுகிறார், ஒரு பசுவானது இருக்கிறது, அந்த பசு ஈன்ற கன்று ஒரு சூழ்நிலையிலே அது இறந்து விடக்கூடிய நிலையில வந்துகிறது. ஆனாலும் பால் கறக்க வேண்டும். அதற்கு என்ன செய்வாங்க, அந்த பசுவினுடைய அந்த கன்றினுடைய தோலை எடுத்து வைத்திருந்து அந்த தோலை பாடம் செய்து அதற்குள்ளே சில புல்லுகளை எல்லாம் நுழைச்சி அது ஒரு தோல் கன்றுவா ஆக்கி வச்சிருப்பாங்க. அது நம்ம ஊர்ல நிறைய பார்த்துருக்க முடியாது. நாங்கெல்லாம் சிறு பிள்ளைகளில் மதுரையில் இருக்கிறபோது பார்த்துருக்கோம். அந்த பால் கறக்கிறவர் பின்னாடி சைக்கிளில் வச்சுக்கிட்டு வருவார். அந்த தோல் கன்றை எடுத்து அந்த பசு மாட்டிற்கு முன்னே போட்டா அந்த பசு என்ன நினைக்கும், நம்ம கன்றுதான் வந்து விட்டது என்று நினைத்து பாலை தன்னை போல சொரியும். அதை போல ஆண்டாள் நாச்சியார் நேரடியாக கன்றாக இருந்து இந்த நோன்பை நோட்டார்கள் என்றால் அந்த வழியிலே நாமெல்லாம் தோல் கன்றுகளாக இருந்து இந்த நோன்பை நோட்கிறோம். ஆண்டாள் நாச்சியாருக்கு என்னென்ன பலன்களை பகவானும் பிராட்டியும் கொடுத்தார்களோ அந்த பலன்கள் அனைத்தையும் நமக்கும் கொடுப்பார், இதிலே மாற்று கருத்தே இல்லை என்று பட்டர் விளக்கம் சொன்னார். இப்ப நமக்கு இங்க என்ன ஆகுது, ஆண்டாள் நாச்சியார் சொல்லியிருக்கிறார், ஆச்சாரியர் வழியிலே பட்டரும் சொல்லியிருக்கிறார், அதன் வழியிலே நாமளும் இந்த நோன்பை நோப்பதனாலே திருவில்லிபுத்தூரிலே ஆண்டாள் நாச்சியார் எந்த பலனை பெற்றாரோ அது நமக்கும் கிடைக்கும் என்பது நிச்சயம்.
அதனால்தான் இந்த சாட்டை முறை தினத்தில் எல்லாரையும் கை சுத்தம் செய்து எல்லாரிடையும் திருத்தராய் கொடுத்து அவரவர்கள் மனதிலே இருக்கிற கோரிக்கைகளை பெருமாளிடத்திலும் ஆண்டாள் நாச்சியாரிடத்திலும் ராமானுஜரிடத்திலும் ஒப்படைத்து விட்டால் நமக்கான காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் என்பதற்காகத்தான் சாட்டு முறையிலே நாம் இந்த நிகழ்ச்சியை செய்கிறோம். இன்றைய பாசுரமானது வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேயிழையார் சென்று இறைஞ்சி அங்கு அப்பறை கொண்டவாற்றை அணிபுதுவை பைங்கமல தந்தெரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கு பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால்வரைதோள் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் எம்பாவாய் என்கிற பாசுரம். இதுக்குண்டான பலனை சொல்லக்கூடிய பாசுரமாக இன்றைய பாசுரம் இருக்கிறது. அதிலே யாரை முதலிலே முன்னிடுகிறார்கள் என்று பார்க்கிற போது பெரிய பிராட்டியாருடைய புருஷகாரம் இருந்தால்தான், பெரிய பிராட்டியாருடைய பரிந்துரை இருந்தால்தான் பகவான் நமக்கான நன்மைகளை எல்லாம் செய்வார். ஏன்னா நம்ம சம்பந்தமே, இந்த வைபவமே சிறி சம்பந்தம் என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட அந்த சிறி சம்பந்தமாக இருப்பதனாலே அப்படிப்பட்ட பெரிய பிராட்டியாரை அடைவதற்கு பகவான் என்ன செய்தார் என்பதைத்தான் முதலிலே இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார். வங்க கடல் கடைந்த என்று சொல்லுகிற போது, வங்கம் என்றால் கப்பல், கப்பல்கள் எல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய கடலை அந்த கப்பல்களுக்கெல்லாம் சேதாரம் வராத விதத்திலே கடைந்தானே, அப்படிப்பட்ட வங்க கடல் கடைந்த எப்படி கேட்கிறாங்க. இங்க சொல்லும்போது சீராப்திநாதனை திருப்பார்கடலிலே உள்ள பெருமாளை வழிபடுகிறார்கள் என்று செய்கிறோம். அந்த வங்க கடல் கடைந்த நிகழ்ச்சி எதற்காக? ஒரு சாதாரண பிரயோஜனத்தை பெற்று இவரை விட்டு விலகி போக பார்க்கிற தேவர்களுக்காக செய்தான். பகவானிடத்திலே வந்து அல்ப பலன்களை கேட்கக்கூடிய தேவர்களுக்காக உடல் நோக கடல் கடைந்தாயே, நாங்கள் எந்த விதமான பலனையும் எங்களுக்கான பலனை கேட்டு வரவில்லை, உனக்கான பலனையே கேட்டு வந்திருக்கிறோம், உன்னையே கேட்டு வந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட எங்களுக்கு நீ உதவி செய்ய மாட்டாயா என்று உணர்த்துவது போல வங்க கடல் கடைந்த அப்படின்னு சொல்றார். ஏன் இங்க இந்த சீராப்திநாதனை பெருமா ஆண்டாள் நாச்சியார் சேவிக்கிறார் என்றால், தேவ காரியம், அதாவது தேவர்கள் எல்லாம் தங்களுடைய செல்வம் முழுவதையும் இழந்து விட்டார்கள், அவர்களுக்கு இந்த செல்வத்தை எல்லாம் மீண்டும் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்தை வைத்துக்கொண்டு திருப்பார்கடலை கடைவதற்கான வேலையை செய்தார். அப்படி கடைந்து தேவர்களுக்கான நன்மையெல்லாம் கொடுத்து விட்டு பெரிய பிராட்டியாரை இவர் எடுத்துக்கொண்டார். வெளியில சொல்லும் போது என்ன காரணம்? தேவர்கள் இழந்த செல்வத்தை அடைவதற்காக நான் திருப்பால் கடலை கடைந்தேன்னு சொல்லிவிட்டு இவருக்கான பலனை சத்தமில்லாம பெரிய பிராட்டியாரை எடுத்துக்கிட்டார். அந்த இங்க போய் உட்கார்ந்தவங்க தான் அகலகில்லேன் இறையும் என்று அலமேல் மங்கை உரைமார்பான் அங்க இருக்கிறார். அப்ப தேவகாரியம் சொல்லிவிட்டு இவருக்கான காரியத்தை செய்து கொண்டார், திருப்பால் கடலை கடைந்து. இங்க என்ன செய்யறாருன்னா, இந்த ஊராரெல்லாம் விரும்பி இந்த மழை வேண்டும் என்று ஒரு நோன்பை நோக்க சொன்னார்கள். அதையே ஒரு காரணமாக வைத்துக்கொண்டு ஆயர்பாடியில இருக்கிற பெண்களை எல்லாம் தன் வசப்படுத்தி கொண்டார். அப்போ இந்த மாதிரி செய்தவர் யாருன்னா திருப்பார்கடலிலே இருக்க பெருமாள் செய்தார். அதை போல இங்க இருக்கிற கண்ணன் செய்கிறான். அதான் சொல்றாங்க, அந்த கடல் கடைந்தது என்ன செஞ்சாரானா, விண்ணவர் அமுதுண்ண அதில் வரும் பெண் அமுதுண்ட எம்பெருமானேனர். எல்லாத்துக்கும் அமுதத்தை உப்புச்சாரை எடுத்து கொடுத்துட்டு பெண்ணமுதாகிய பிராட்டியை நீ எடுத்து கொண்டாயே, அதை போல கெண்டையொன் கண் மடவாள் உறுத்தி கீழையகத்து தயிர்கடைய கண்டொல்லை நானும் கடைவன் என்று கள்ளவிழி விழித்து பூக்கு. பக்கத்து வீட்டுல ஒரு அம்மா தயிர் கடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க, இவர் பாட்டுக்கு இருக்கலாம், அங்க போய் முறைச்சு முறைச்சு பாக்குறாராம், கல்லை விழித்து விழித்து பாக்குறாராம். என்னன்னா, நான் கடைஞ்சி தரேன் விடுங்கன்னார். உன்னைய கடையை விட்டா என்ன செய்வேன் எனக்கு தெரியும்னாலும் விடலை, வம்பு பண்ணி கண்ணில் முறைச்சு பார்த்து கோபமா இருக்கிற மாதிரி நடிச்சு அந்த தயிரை கடந்தான். அப்படி தயிரை அவன் கடலை கடைந்து பெரிய பிராட்டியாரை அடைந்தார். இங்கே கண்ணன் தயிரை கடைந்து இந்த ஆயர்பாடியில் இருக்க பெண்களை எல்லாம் அடைந்தவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்றார். அப்படி தேவர்களுக்கு அமுதம் கொடுத்த பரமாத்மா தான் கண்ணன் என்பது நமக்கு எப்படி தெரியும்? இவர்கள் எப்படி தெரிந்து கொண்டார்கள் என்று சொல்லுகிற போது,
அமரர்க்கு அமுதீர்ந்த ஆயர் கொழுந்தை. அமுதுக்கு தேவர்களுக்கு அமரர்களுக்கு அமுதீர்ந்தவன் யார்? ஆயர் கொழுந்தாக இருக்கக்கூடியவன். கண்ணன் கையால் மலக்குண்டு அமுதம் சுரந்த மறிகடல். கண்ணன் கடலினாலே கடைவதனாலே அது வேதத்தை வெளியிட்டது என்று ஆழ்வார்கள் சொல்லி இருப்பதனாலே இங்கே தேவர்களுக்கு அமுதம் கொடுத்த அந்த பரமாத்மா தான் இங்கே கண்ணனாக இருக்கிறான் என்பதை தெரிந்து கொண்டான். அப்ப இவன் கடல் கடைந்தது எதற்காக? பிராட்டியை பெறுவதற்காக. அமுதம் கொண்ட திருமார்வன் பெண்ணமுதுண்ட எம்பெருமான் என்று இதைத்தான் பிரதானமாக சொல்லுகிறார். அப்படிப்பட்ட மாதவனை, பிராட்டியை தன்னகத்தே கொண்டிருப்பதனாலேதான் அவருக்கு மாதவன் என்று பேர். ஏன்னா பிராட்டியை புருஷகாரமாக பற்றினால்தான் நம்முடைய காரியம் நிறைவேறும் என்பதிலே நமக்கு மாற்று கருத்து இல்லை. அதனாலே இங்க என்ன சொல்றாங்க? வங்க கடல் கடைந்த, அதனாலே பிராட்டியை பெற்ற மாதவனை, மாதவனை கேசவனை. அப்படிப்பட்ட மார்பிலே அமர்ந்த பிராட்டியும் ஆசைப்படக்கூடிய அளவிலே தன்னுடைய கேசத்தினுடைய அழகை பெற்றவன். வேதத்திலே சொல்லுகிற போது தங்கம் போல ஒளிர்கின்ற கேசத்தை உடையவனே என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட கேசம் இந்த வங்க கடல் கடைகிற போது என்ன ஆகுதான்? ஆயர்பாடியில பெண்கள் கடைகிற போது அச்சுத்தாலி ஆமைத்தாலி அசைந்து காசும் பிறப்பும் கலகலப்ப கைவேர்த்துன்னு அவங்க கடைஞ்சாங்க இல்லையா? அதை போல இவர் திருப்பார்கடலை கடைகிற போது அந்த கடைகிற வேகத்திலே இவருடைய கேசங்கள் எல்லாம் கலைந்து அப்படி காற்றிலே அலைபாய்கிறதாம். அப்படி கலைந்த கேசத்தோடு பகவான் இருக்கக்கூடிய அழகை இங்கே சேவிக்கிறார். அதனாலதான் சொல்றாங்க மாதவனை கேசவனை. பிராட்டியோடு சம்பந்தப்பட்ட அழகான முடியை உடையவனே, கேசத்தை உடையவனே, நாங்கள் உன்னை வந்து அடைவதற்கு தடையாக இருந்த கேசி என்ற அசுரனை கொண்டதனாலே கேசவன் என்று பெயர் பெற்றவனே, மாதவனை கேசவனை, கடல் கடைந்த மாதவனை கேசவனை. இதை சொல்லும் போது என்ன, எதுக்காக கடல் கடைந்த மாதவனை கேசவனைன்னா, தேவர்கள் எல்லாம் இழந்த செல்வத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய தகுதி யாருக்கு இருந்ததுன்னா பகவானுக்குத்தான் இருந்தது. அங்கே வந்த பிராட்டி யாருடைய மார்பிலே சென்று அமர்ந்தால்னா பரமாத்மாவான ஸ்ரீமன் நாராயணனுடைய மார்பிலே அமர்ந்தார். அப்ப யாராலும் செய்ய முடியாத காரியங்களை எல்லாம் செய்து அவர்களுக்கு உண்டான இழந்ததையெல்லாம் மீட்டு கொடுத்தவன் தானே பரமாத்மாவாக இருக்க முடியும். அவன்தான் இங்கே வந்து கண்ணனாக இருக்கிறான் என்று சொல்லி அவன்தான் சகலரிடமும் உயர்ந்தவனாக இருக்கிறான், மற்ற தேவதாந்தரங்களை காட்டிலும் மேலானவனாக இருக்கிறான் என்பதை நமக்கு தெரிவிப்பதற்காக தான் கடல் கடைந்த மாதவனை கேசவனை என்று சொல்லுகிறார். அப்ப எல்லோருக்கும் காரணனாக இருக்கக்கூடிய அந்த மாதவனை கேசவனை அவர் சொன்னார், கோவிந்தான் தான் சொல்லணும்னார். ஆனாலும் கூட இவங்களுக்கு என்ன, அவனுடைய நாமங்களை சொல்லுகிற போது தன்மறந்த நிலையிலே மாமாயன் மாதவன் கேசவனை பாடவும் மாவாய் பிளந்தானே என்று பகவானுடைய நாமங்களை சொல்லிக்கொண்டே வந்ததினாலே இங்கேயும் என்ன சொல்றாங்க, பரமன் அடிபாடி. அங்கே பரமனுடைய அடியை பாடி துவங்கினார்கள். இங்கே வந்து என்ன சொல்றாங்க, மாதவனை கேசவனைன்னு முடியை பாடுறாங்க. ஒரு பகவானை நாம் சேவிக்க வேண்டும் என்றால் சன்னதிகளிலே எப்படி சேவிக்க வேண்டும் சொல்லியிருக்கிறோம். நேர பகவானுடைய திருவடியில ஆரம்பிச்சு மெல்ல ஒவ்வொரு அவயவமா சேவிச்சு அவனுடைய திருமுடி வரைக்கும் போகணும். அப்ப பரமன் அடிபாடி, பைய துயின்ற பரமன் அடிபாடின்னு அங்க ஆரம்பிச்சு வச்சவங்க இங்க என்ன சொல்றாங்க, கேசவனைன்னு சொல்லி அவனுடைய முடி வரைக்கும் சேவிச்சுட்டாங்க. அப்ப பகவானை எந்த முறையில நாம் அனுபவிக்க வேண்டுமோ அந்த முறையிலேயே ஆண்டாள் நாயச்சார் நமக்கு அனுபவித்து மாதவனை கேசவனை என்று சொல்லுகிறார்கள். அப்படி பகவானை அடியை பிடிப்பதும் அவனுடைய முடியை பிடிப்பதும் நமக்கு வேறுபாடான விஷயம் இல்லைங்கிற நிலைக்கு இங்க வந்துட்டாங்க. சரணாகதி அடையிற போது எங்க போனாங்க, திருவடியை தான் பிடிச்சாங்க. அடைஞ்ச பிறகு முடியை பிடிக்கிறாங்க. இப்பயும் திருமணத்தில் என்ன நடக்குது, கல்யாணத்தன்னைக்கு அந்த பெண்ணுடைய மணமகனுடைய காலில் விழுகிறாங்க. அப்புறம் என்ன ஆகுது, அவருடைய முடியை பிடிச்சுக்கிறாங்க. நான் சொல்றதான் கேட்கணுங்கிற மாதிரி. அதை போல இவர்கள் என்ன செய்யறாங்க, அவனுடைய திருவடியை பிடிச்சு போயிட்டு அவனுடைய முடியை பிடித்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த நிலையில மாதவன் என்கிற சொல்ற இடத்துலதான் அவனுடைய சகலவிதமான கல்யாண குணங்களும் நிறைந்தவனாக இருக்கிறான் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை யார் போய் வழிபடுகிறார்கள், திங்கள் திருமுகத்து சேயிலையார். முதல்ல என்ன சொன்னாங்க, மையிட்டு எழுதோம் மலரிட்டு யாமுடியோம் செய்யாதன செய்யோம்னு பகவான் பிரிந்திருக்கிற போது முகப்பொழிவில்லாமல் இருந்தவர்கள்
இப்ப பகவானோடும் பிராட்டியோடும் சேர்ந்து இருப்பதனாலே அவர்களுக்கு என்ன ஏற்படுகிறது? குளிர்ந்து மலர்ந்து செவ்வி பெற்ற பூரண சந்திரன் போல பொலியும் முகத்தை உடையவர்களாக, தேஜஸ் உடையவர்களாக இங்கே திகழ்கிறார்கள். அங்க கடல் கடைந்த திங்கள் திருமுகத்தினர். அப்ப பகவானை சேர்ந்ததுனாலே ஒளி பொருந்திய சந்திரன் போல இருக்கிறார்கள். அந்த கடலை கடையும் போது ஒரு சந்திரன் தானே வந்தார். இங்க பால் தயிரை கடையிற போது 5 லட்சம் சந்திரர்கள் வந்திருக்கிறார்கள். அப்ப எது பெருசு? திருப்பார்கடலை கடைந்ததை விட அதெல்லாம் யாரோ வந்து பலனை பெற்றுக்கிட்டு போயிட்டாங்க. இந்த தயிரை கடந்ததுனால இவருக்கு 5 லட்சம் பெண்கள் அங்கே ஆயர்பாடியில் இருக்க பாகவதர்கள் கிடைத்தார்கள். அதை போல திங்கள் திருமுகத்து சேயிலையார், இவனுடைய முகம் சந்திரன் போன்ற முகம் தான் சொல்லியிருக்கணும். திங்கள் முகம்னு சொல்லலாம். ஆனா திங்கள் முகம் சொல்றதுக்கு இடையில திங்கள் திருமுகம்னு ஏன் இங்க சொல்றார் அப்படின்னு சொன்னா, இவர்களுடைய தேஜஸ் வந்து சந்திரனுக்கு கூட நிகரில்லை, அதை விட அளவு கழிவுமான ஒரு ஒளியோடு இருக்குதான். பகவானுடைய சம்பந்தம் ஏற்பட்டதனாலே சந்திரனை விட ஒளி பொருந்திய முகமாக இவர்களுடைய முகம் இருப்பது என்பதை நமக்கு சொல்வதற்காக தான் திங்கள் திருமுகம்னர். வால்மீகி ராமாயணத்துல வால்மீகி ராமனுடைய முகவளவை சொல்லுகிற போது சந்திரன் போன்று பிரகாசமாக இருக்கிறான்னு சொல்ல ஆரம்பிச்சார். அப்புறம் அவரே சொல்லிக்கிட்டார், தப்பு தப்பு, சந்திரன் போன்று ராமன் முகம் இல்லை, சந்திரனை விட மேலான ஒளி பொருந்திய முகமாக ராமனுடைய முகம் திகழ்கிறது என்று சொன்னது போல ஆண்டாள் நாச்சியார் என்ன சொல்றார்? திங்கள் திருமுகத்தை உடையவர்கள். அதற்கு மேலே சேயிலையார், இயற்கையாகவே ஆயர்பாடியில் இருக்க பெண்கள் அழகு மிகுந்தவர்கள். அது பகவானை சரணமடைய வேண்டும் என்று பிறகு மேலும் அழகாகிறார். அதற்கு அடுத்தாற் போல என்ன செஞ்சாங்க? 27வது பாசரத்துல பெருமாளும் பிராட்டியுமா இருந்து சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே எந்தனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம்னு அவர்கள் இருவருமாக இருந்து அலங்காரங்களை வேறு செய்து கொடுத்திருக்கிறார். அதனால இவங்க எப்படி இருக்கிறாங்க? சேயிலையார். அப்ப திங்கள் திருமுகத்து சேயிலையார், சந்திரன் போன்ற ஒளி பொருந்திய, அதைவிட ஒளி பொருந்திய முகத்தை உடைய அழகு மிக்கவர்களான பகவானாலும் பிராட்டியாலும் அலங்கரிக்கப்பட்ட இந்த பெண்கள் சென்று, பகவான் வந்து காப்பாற்ற வேண்டிய நிலையில இருக்கக்கூடியவர்கள் அவன் இருக்கிற இடத்திலே சென்றார்கள். அவன் வருவது வரை கூட பொறுக்க விடாமல் தகிப்ப செய்வது அவனுடைய அன்பு. பகவான் வரட்டும் நம்ம காத்திருக்கோமா? திருவீதி புறப்பட்டு வரார், நம்ம வீட்டு வாசலுக்கு வருவாரு, தேங்காய் வளப்பழம் இங்கே மாற்றலாம்னு நினைக்கிறோமா? புறப்புற இடத்துல போய் பார்த்துட்டு அப்புறம் ஓடி வந்து நம்ம வாசலில் நின்றுக்குருவோம், இங்கே நின்று பார்க்கலான்னு பார்க்கும். அதை போல இந்த கோஷ்டியார்கள் அவன் வர வேண்டும் என்று காத்திருக்காமல் கூட அவன் இருக்கிற இடத்திலே சென்று இறைஞ்சி அங்கே போய் வணங்கி நிற்கிறார்களாம். எப்படி வணங்கி நிற்கிறார்கள்? தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்து அடி போற்றி திரள் போற்றி புகழ் போற்றி கலல் போற்றி குணம் போற்றி வேல் போற்றி என்று அவனை இறைஞ்சி நிற்கிறார்களா அவன் இடத்திலே போய். அவன் வரட்டும் என்று இருக்க வேண்டும் என்றால் இவர்கள் உயிர் கூட நிற்காது என்கிற அளவிலே போய் நிற்கிறார்கள் அப்படின்னு சொல்றார். அப்படி போய் நின்று அங்கு அப்பறை கொண்ட வாற்றை அப்படி எல்லாம் நோன்பு நோற்று இவ்வளவு வடிவழகோட முகவழகோட போய் பகவான் முன்னாலே சென்று அவனை இறைஞ்சி அங்கு அப்பறை கொண்டார்கள். எங்கே? அவ்விடத்திலே. எவ்விடத்திலே? திருவாய்ப்பாடியிலே நந்தகோபனுடைய திருக்கோயில், நந்தகோபன் கோயில்னு சொன்னாங்க இல்லையா? அப்படிப்பட்ட கோயிலிலே ஏக சிம்மாசனத்திலே கண்ணனும் நப்பினை பிராட்டியுமாக இருந்து அவர்களிடத்திலே இந்த பறையை பெற்றார்கள். அங்கு அப்பறை, அப்பறைன்னு சொல்லும்போது இங்க லோக பலனுக்காக சொன்ன அந்த பறை அல்ல. இங்கே குறிப்பிடக்கூடிய பறை எதுவென்றால், பகவானே உன்னுடைய திருவடிகளிலே உன்னுடைய உகப்புக்காகவே உன்னுடைய முகமலர்ச்சிக்காகவே நாங்கள் எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் உந்தனோடு உற்றோமே ஆவோம், உனக்கே நாம் ஆட்செய்வோம் என்று உனக்கே சகலவிதமான கைங்கரியங்களும் செய்ய பெறுவேணுமாக என்று பெற்றார்களே, அந்த பறையை சொல்றார். அங்கு அப்பறை கொண்ட வாற்றை, அப்படி அந்த பறையை பெறுவதற்கான நிலையை ஏற்படுத்தி கொடுத்த இந்த பாசுரத்தை இந்த திருப்பாவை 30 சொல்றாங்க.
ஏன்னா அவதாரங்களுக்கெல்லாம் இடமாக இருக்கக்கூடிய நம்மளை இதில் இருந்து மீட்டு தன் திருவடி கீழே சேர்த்து கொள்கிறான் பகவான். அப்படிப்பட்ட அந்த பறையை அணிபுதுவை எங்க இருந்து யார் சொன்னது? இதையெல்லாம் அயர்பாடியில சொன்னது, அதோட முடிஞ்சு போச்சு. இப்ப இங்க இதெல்லாம் நமக்கு காண்பித்து கொடுத்தவர் யாருன்னா அணிபுதுவை சிறுவில்லிபுத்தூர்ல இருந்தேன். ஏன் புதுவைன்னு சொல்லாம அணிபுதுவைன்னு சொன்னாங்கன்னா, சிறுவில்லிபுத்தூர் எப்படிப்பட்ட நிலையிலே சிறப்பு வாய்ந்தது என்று பார்த்தால், ஆண்டாள் அவதாரம் செய்ததினாலே சிறப்பு. வேதத்தை யார் பரமாத்மா என்று நிர்ணயம் செய்த பெரியாழ்வார் அங்கே இருந்து கைங்கரியம் செய்தது சிறப்பு. ஆண்டாளு பிறப்புக்கு பின்னே வேறொரு சிறப்பு அங்கே ஏற்பட்டதான். நமக்கு எல்லா வேதத்துக்கும் மூலாதாரமாக இருப்பது ஓம் என்கிற பிரணவம். அந்த ஓம்ங்கிறது என்ன குறிக்கிறாங்க? அகார உகார மகாரம். அகாரம் என்றால் பெருமாள், உகாரம் என்றால் பிராட்டி, மகாரம் என்றால் நம்மை போன்ற ஆத்மாக்கள். இப்படி இந்த பரமாத்மாவையும் ஆத்மாவையும் சேர்க்கக்கூடிய உகாரமாக பிராட்டி இருக்கிறாள் என்பதை சொல்லித்தான் இந்த சம்பிரதாயம் முழுமையும் நமக்காக ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அது எங்கே பார்க்கலாம் என்றால், நம்ம எந்த சன்னதிக்கு போனாலும் மூலஸ்தானத்தில் யார் இருப்பா? பெருமாள் இருப்பார், பிராட்டி இருப்பாங்க. இப்படிதான் நம்ம பார்த்துருக்கிறோம். ஆனால் சிறுவில்லிபுத்தூரில் கருடாழ்வாரும் பக்கத்திலே இருப்பார். அப்போ என்ன அர்த்தம்? அகார வாச்சியனான பெருமாள், உகார வாச்சியனான ஆண்டாள் நாச்சியார், மகார வாச்சியனான கருடாழ்வார் மூவரும் சேர்ந்து அங்கே இருப்பதனாலே அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இந்த உலகுக்கெல்லாம் ஒரு அலங்காரமான ஊராக சிறுவில்லிபுத்தூர் இருக்கிறது. சிறுவில்லிபுத்தூருக்கு அவ்வளவு மேன்மை. அதனாலதான் அணிபுதுவை. இந்த சிறுவில்லிபுத்தூர் எப்படிப்பட்டதுன்னா, பொன்னும் முத்தும் மாணிக்கமும் இட்டு செய்த ஒரு ஆபரணம் போல இருக்கிறதா. தங்கமே விலை மட்டும் விற்குது, அப்புறம் முத்து எவ்வளவு விற்கும், அதுக்கு மேல மாணிக்கம் எவ்வளவு விற்கும். இதையெல்லாம் சேர்ந்து ஒரு ஆபரணமாக செய்தது எவ்வளவு மதிப்பு மிக்கதோ, அப்படி இந்த உலகுக்கெல்லாம் மதிப்பு மிக்க ஒரு திவ்ய தேசமாக சிறுவில்லிபுத்தூர் திகழ்கிறது. அப்படிப்பட்ட அந்த திவ்ய தேசத்திலே இருக்கக்கூடிய பைங்கமட தந்தெரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன தாமரை மாலைகளை அணிந்து கொண்டிருப்பவரான அந்தனர் குலத்திலே பிறந்த பட்டர்பிரான் என்று சொல்லப்படக்கூடிய பெரியாழ்வாரை குறிப்பிடுகிறார். அப்படிப்பட்ட பெரியாழ்வார் இங்கே ஏன் அவர் கமலத்தினாலே தாமரை மணிகளினாலே அணிந்திருக்கிறார் என்றால், நம்முடைய மனதும் நம்முடைய உடம்பும் பகவானை பிரிந்ததினால் ஏற்படக்கூடிய தகிப்பை குறைக்கக்கூடிய சக்தி இந்த தாமரை மணிக்கு உண்டு. நம்மளை குளிரச் செய்யும். அப்ப திருத்துழாயினார், திருத்துழாய் மணி நிரந்தரமா அணிந்திருப்பவர் யாருன்னா பெருமாள். அந்த மாலையை தூக்கி நம்ம கிட்ட போட்டா என்னமா, பகவானை பிரிந்திருக்கிறோம்ங்கிற தகிப்பை மேலும் ஏற்படுத்துமா. அப்ப நம்மளை கொதிக்க செய்யும் திருத்துழாய். கொதிக்க செய்யும்னா கோபத்தில் இல்லை, பகவானை பிரிந்திருக்கிறோமே, நம்ம அந்த வாசனையை நமக்கு அடிச்சதுமே என்ன வரும்? ஓ, இந்த வாசனைக்கு சொந்தக்காரரான பெருமாள் நம்மிடத்திலே இல்லையே, அருகிலே இல்லையேங்கிற எண்ணம் வரும். அப்போ மனது தகிப்பு ஏற்படும். இந்த தாமரை மணியானது என்ன செய்யும்னா, தான் அணிந்திருப்பவர்களை குளிரச் செய்யும். அப்படிப்பட்ட குளிரச் செய்யக்கூடிய அந்த மாலையை அணிந்திருக்கக்கூடிய பைங்கமட தந்தெரியல் பட்டர்பிரான். பட்டர்பிரான் பட்டர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிறான். வேதம் மோதக்கூடிய அந்தணர்களுக்கெல்லாம் அந்த வேதத்தை வித்யாதானம் செய்தவரா. ஏன்னா இவர் படிக்காதவர். ஆனா பகவானுடைய அருள்னாலே மெய்காட்டும் போட்டல் என்று சொல்லப்படக்கூடிய மதுரையில் இருக்கக்கூடிய இடத்திலே யார் பரமாத்மா என்று வேதத்தை சொல்லி நிரூபித்து சென்று விரைந்து கிளியறுத்தான் என்று அந்த பொற்கிளியை அறுத்து சென்றவர். அதற்கு பிறகு என்ன ஆயிப்போச்சு? அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாம், விஷ்ணு சித்தரே, நீங்கள் தான் எங்களுக்கு வேதத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அவரிடத்திலே கேட்டார். அப்படி எல்லோருக்கும் வித்யாதானமாக வேதத்தை கொடுத்த பெரியாழ்வார் பகவானுக்கும் ஒரு தானம் கொடுத்தார். கன்னிகா தானம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அவர் கிடைத்தது. ஆண்டாளை திருமணம் முடித்து கொடுக்கிற போது பகவானுக்கும் தானம் கொடுக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புடைய பட்டர்பிரானுடைய கோதை சொன்ன, நேரடியா ஆண்டாள் சொன்னான்னு சொல்லாம தந்தெரியல் பைங்கமல தந்தெரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன இங்க ஆச்சாரியன் ஆக்குறாங்க. ஆண்டாளுக்கு ஆச்சாரியன் யாரு? பெரியாழ்வார். அவர் தானே கண்ணனை பத்தி சொல்லி 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 அதை கேட்டு 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 மானிடவர் கண்டு பேச்சுப்படில் வாழகில்லேன் கண்டாய் மாதவான்னு
நான் வேற யாரையும் திருமணம் முடிக்க மாட்டேன், கண்ணனையே திருமணம் முடிப்பேன் என்ற நிலைக்கு தயார்படுத்தியது யாருன்னா அவர்கள் ஆச்சாரியரான பெரியாழ்வார். அப்படி தந்தையை கொண்டு புகழ்கிறார். வியாசருக்கு பராசர புத்திரர் என்று சொல்வதுதான் பெரிய சிறப்பு. அதை போல ஆண்டாள் நாச்சியாருக்கு என்ன சிறப்பு? பட்டர் பிரானுடைய கோதை என்று சொல்வது இவருக்கு இங்கே சிறப்பாக இருக்கு. ஆற்ற படைத்தான் மகனே அப்படின்னு சொன்னா கண்ணனுக்கு உகப்பு, பட்டர் பிரான் கோதைன்னு சொன்னா ஆண்டாளுக்கு உகப்பு. அப்படிப்பட்ட நிலையில இருக்கிறார். ஏன்னா வேத சாஸ்திரத்தில வியாசருக்கு சற்றும் குறைந்தவராக இல்லை ஆண்டாள் நாச்சியார். மைத்ரேயர்கிட்ட சொல்றாரு, மைத்ரேயர்கிட்ட வியாசருடைய தந்தையான பராசரர் சொல்றார், இந்த வியாசர் ஸ்ரீமன் நாராயணனுடைய அம்சமாகவே நான் கருதுகிறேன், நாராயணனுடைய அம்சமாகவே இருக்கிறார். அதனாலேதான் இவ்வளவு பெரிய ஒரு மகாபாரதத்தை எழுதக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. வேறு யாராலும் மகாபாரதத்தை எழுத முடியாது. அதனாலே இவன் நாராயணனுடைய அம்சமாகவே இருக்கிறான் என்று வியாசரை பற்றி அவர் தந்தை புகழ்கிறார். இங்கே ஆண்டாள் நாச்சியாரை அவருடைய தந்தை புகழ்கிறார். எப்படி சொல்லுகிறார்னா, ஒரு மகள் தன்னை உடையே, ரொம்ப ஏக்கமா சொல்றார். இல்லையே இல்லாம ஒரு பிள்ளை கிடைச்சதே எனக்கு, ஒரு மகள் தன்னையுடையே உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன். அப்படி பெற்ற பிள்ளையை இந்த உலகமெல்லாம் புகழக்கூடிய அளவுல பிராட்டியாகவே நினைத்து நான் வளர்த்தேனே. அடுத்து சொன்னார் கொண்டு போனானே அப்படின்னு சொல்லிட்டார். அப்படி தந்தையாலே புகழப்பட்ட சிறப்பு வியாசருக்கு இருப்பதை போல இங்கே ஆண்டாள் நாச்சியாருக்கும் இருக்கிறது. அப்படிப்பட்ட பட்டர் பிரான் கோதை. இந்த கோதைன்னா பாமாலை தொடுத்தவள். பூக்களாலே பூமாலையும் தொடுத்தால், பாக்களாலே பாமாலையும் தொடுத்தாள். அதனால பண்ணு தமிழ் மாலை அப்படின்னு சொல்றோம். பண்ணாலே பாசுரங்களாலே மாலையாக தொடுத்து இங்கே கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட கோதை சொன்ன அப்படின்னு சொல்றாங்க. ஏன் கோதை சொன்ன? பெண்பாவத்திலே இருந்து சொல்வது பல்லமடை. நம்ம இயற்கையா என்ன சொல்லியிருக்கிறோம்? ஆண்கள் உடம்பிலே இருந்தாலும் சரி, பெண்கள் உடம்பிலே இருந்தாலும் சரி, ஆத்மாக்கள் பெண்பால்னு சொல்லிட்டோம். அப்ப என்னதான் ஆண்கள் எங்களை பெண்பாலாக நினைத்து நாங்கள் இங்க முயற்சி செய்தாலும் கூட அந்த கர்ம வாசனை என்ன செய்யும்? சில சமயத்துல ஆண்கிற அந்த அகங்காரம் வர சொல்லும். அதான் சொல்லுவாங்க ஆண் அப்படின்னா. பெண்ணை சொல்லும்போது பெண்ணுன்னு சொல்லுவாங்க. அப்ப ஆணுங்கிற ஒரு அகங்காரம் வந்துடும். அப்படிப்பட்ட நம்மாழ்வார் ஆணாக பிறந்து ஆண் தேகத்துல இருந்ததுனால அவர் என்ன பாசுரங்களை எல்லாம் சொல்றார். எல்லாம் ஒரு 10 பாசுரம் படிப்பாரு. அதுல பெண் பாவத்துல பாடிக்கிட்டே வருவார். நாயகி பாவத்துல பரகால நாயகி, பராங்குச நாயகியா பாடிக்கிட்டே வருவாரு. ஆனா அந்த பலன் சொல்ற பாசுரம் 11வது பாசுரம் வந்ததுமே என்ன சொல்வாரு? அணிகுருகூர் சடகோபன் சொன்னேன்னு அந்த சொல்லிடுவார் திருப்பி. அப்ப 10 பாசுரம் வரைக்கும் தான் அவர் பெண் தன்மையில நிற்பார். 11வது பாசுரத்துல அந்த இயற்கையான சொரூபம் அங்க வந்துடும். ஆனா இயற்கையாகவே பெண்ணாக இருப்பதனாலே ஆண்டாள் கடைசி வரைக்கும் பெண் நிலைமையிலே நின்று சொல்லுது. அதனாலதான் இது பள்ளமடையாம். ஆண்களாக இருந்து கோஷில இருப்பது மேட்டுமடை. அதுக்கு தண்ணியை கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஏற்றிக்கிட்டு போகணும். பெண்கள் இடத்திலே சுலபமாக பகவான் வசப்பட்டு விடுகிறான் என்று சொன்னார். அப்படி கோதை சொன்ன, கோதை சொன்னால் ராமன் பிறந்த மாத்திரத்திலேயே வேதத்தை எல்லாம் வால்மீகி மூலமாக ராமாயணமாக வெளியிடப்பட்டது. வேதம் நேரடியாக சொன்னா புரிய மாட்டேங்கிறதுங்கிறதுனால ராமன் அவதாரம் செய்து அந்த அவதார சிறப்பை பற்றி சொல்வதற்காக வால்மீகி என்ன செய்தார்? வேதத்தின் சாரை எடுத்து ராமாயணமாக கொடுத்தார். இங்கே கண்ணனாக பிறந்த போது என்ன செய்தார்? உபனிஷத்துக்கள் எல்லாம் ஆண்டாள் திருவாயிலை பட்டு திருப்பாவையாக நமக்கு வேதம் சேர்ந்திருக்கிறது. நம்ம வால்மீகிக்கு சமானமான நிலையை இங்க ஆண்டாள் நாச்சியாருக்கும் இருக்கிறது. கடலிலே இருக்கிற அந்த கடல் நீர் என்ன ஆகுது? வாயில வைக்க முடியுமா? ரொம்ப ஓப்பா இருக்கு. அந்த ஓர்ப்பானது ஓர்ப்பு போல இருக்கக்கூடிய அந்த வேதம் நம்மளால அதை தொட்டு பருக முடியாது. அது ஆண்டாளுடைய கைப்பட்டு வாய்ப்பட்டதனாலே அதுவும் இனிய சுவைமிக்க நீராக மாறியது போல இந்த வேதங்களும் உபனிஷத்துக்களும் ஆண்டாளுடைய வாயிலை பட்டு நமக்கு எளிமையாக இந்த பாசுரமாக சேர்ந்திருக்கிறது. அப்படிப்பட்ட கோதை சொன்ன சங்கத் தமிழ் மாலை. சங்கத் தமிழ் மாலை தமிழினுடைய சிறப்பை சொல்லுகிற போது இந்த பாஷை எப்படிப்பட்ட பாஷை நீங்க சொல்றாங்க. இது தேவர்கள் மாத்திரம் பேசுற பாஷைன்னு சில இருக்கு.
அதுபோல அல்ல. அதுல சொல்லியிருந்தா ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு தான் இந்த விஷயம் போய் சேரும். அதை உடைக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டாள் நாச்சியார் சிறுவில்லிபுத்தூரிலே தமிழ் பெண்ணாக அவதரித்து தமிழிலேயே பாசனம் பாடினார். சங்க தமிழ் மாலை. இந்த தமிழ் மாலை என்று சொல்லப்படக்கூடிய திருப்பாவையை கோஷ்டியாக இருந்து சேவித்தால்தான் பலன் என்பதை இங்கே சொல்கிறார். ஏன் அப்படின்னா ஆயர்பாடியிலே பெண்கள் கோஷ்டியாக இருந்து அனுபவித்து பலனை பெற்றார்கள். இங்கே சிறுவில்லிபுத்தூரிலே அவரும் ஆயர்வாடி பெண்கள் எல்லாம் இணைந்து கொண்டு கோஷ்டியாக சச்சங்கமாக இருந்து இதில் ஈடுபட்டார், அதுக்கு பலன் கிடைத்தது. அதே போல பின்னுள்ளவர்களும் இப்படி கோஷ்டியாக சேர்ந்திருந்து சச்சங்கமாக சேர்ந்திருந்து இந்த பாசுரங்களை சேவித்தால்தான் பலன் கிடைக்கும் என்பதை சங்க தமிழ் மாலை. இது ஒரு நமக்கு அந்நிய மொழியிலே இல்லாமல் நமக்கு பரிச்சயமான உலகத்திலேயே இனிய மொழி என்று சொல்லப்படக்கூடிய தமிழ் மொழியிலே நமக்கு கொடுத்த யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணாமல் சொன்னாங்க இல்லையா? அப்படிப்பட்ட இனிமையான தமிழ் மொழியிலே இந்த பாசுரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அது எத்தனை பாசுரம்? சங்க தமிழ் மாலை 30. இது திருமந்திரம் துவயம் மாதிரி சுருக்கமாகவும் இல்லை, திருவாய்மொழியும் பெரிய திருமொழி மாதிரி விரிவாகவும் இல்லை, ரொம்ப சுருக்கமா 30 பாசுரமாக நமக்கு ஆக்கி கொடுத்திருக்காரு. 30 பாசுரத்துல எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியுமா சாமின்னா? ஏன் துவயமும் சரம சுலோகமும் திருமந்திரமும் சொல்ற அளவுல விட 30 பாசுரம் சொல்லியிருக்கிறாங்களே. ஆழ்வார்களை விட கொஞ்சம் குறைவா சொல்லியிருக்கிறாங்க. என்ன காரணம்? நம்மை போன்ற எளிவர்களுக்காக. அம்மா விட்டா 3000 பாசுரம் கூட அவங்களே பாடுவாங்க. ஆனா நமக்காக அவங்க என்ன செஞ்சாங்க? 30 பாசுரத்துல சுருக்கி கொடுத்தாலும் திருமந்திரம் துவயம் சரம சுலோகத்தில் எந்தெந்த அர்த்தங்கள் சொல்லப்படுகிறதோ, வேத இதிகாச புராணங்களில் எந்தெந்த அர்த்தம் சொல்லப்படுகிறதோ அத்தனையும் இந்த 30 பாசுரத்துக்குள்ளே கொண்டு வந்து சுருக்கி கொடுத்தார். அதான் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பது வம்புன்னாங்க. இந்த 30 பாசுரத்தை கூட தெரிந்து கொள்ளாமல் இருப்பவர்கள் இந்த பூமிக்கு பாரம், அவர்களால ஒரு பிரயோஜனம் கிடையாது என்று சொன்னாங்க. ஆனால் அப்படிப்பட்ட 30ம் தப்பாமே. இப்படி 30 பாசுரங்களிலே ஒரு பாசுரங்களை கூட விட்டுவிடாமல் நாம் தினந்தோறும் சேவித்து கொண்டு வர வேண்டும். ஆண்டாள் நாச்சியார் எந்த அன்போடு பக்தியோடு சேவித்தாரோ அதே நிலையில நின்று நாம் இங்கே சேவித்தால் இப்பரிசுரைப்பார் அப்படின்னாங்க. இந்த பிரபந்தத்தை கற்பதனால், இதை பின்பற்றுவதனால், எப்படி ஆயர்பாடியில செய்ததை சிறுவில்லிபுத்தூரில் செய்து ஆண்டாள் நாச்சியார் பலனை பெற்றாரோ அதை போல பலனை இங்கு பெறுவார்கள். எப்படிப்பட்ட பலனை பெறுவார்கள்? ஈரிரண்டு மால்வரைதோல்கிறார். பகவான் அடியவர்களை கைபிடிக்கிற போது அவனுடைய தேகம் பூரிக்கிறதா. அப்படி பூரிப்பதனாலே அவன் தோள்கள் தினவெடுத்து நிற்கிறதா சந்தோஷத்தில். இப்படிப்பட்ட தூய்மையான அடியவர்களை நாம் பெற்றுவிட்டோமே என்கிற சந்தோஷத்திலே பூரித்து நிற்கிறானாம் அவன் என்று சொல்லுகிறார். அப்படி பூரிப்பா இருக்கிறானதான் பூமி பிராட்டியை திருடி கொண்டு போய் வைக்கும்போது என்ன செஞ்சாரு? வராக அவதாரமா எடுத்து கொம்புல குத்தி கிழிச்சு கூட பிராட்டியை வெளியே கொண்டு வந்தார். ஆழ்வார் பாசுரத்துல சொல்றார், தடம் பெருந்தோல் ஆரத்தழுவும் பாரென்னும் மடந்தையினார். எப்படிப்பட்ட கைகளோட தடம் பெருந்தோல் ஆரத்தழுவும். நாம் இழந்த பிராட்டி மீண்டும் கிடைத்து விட்டாலேங்கிற சந்தோஷத்துல அவனுக்கு அப்படி மார்பும் தோளும் விரிந்ததான். அதே போல நம்மை பார்க்கிற போதும் இந்த திருப்பாவை நோன்பை கிரமமாக கடைபிடித்து வந்திருக்கிறார்களே என்ற சந்தோஷத்திலே பூரித்து நம்மளை அவன் அரவணைக்கிறான். அப்படி ஈரிரண்டு மால்வரைதோல் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் எம்பாவாயினர். அப்படி நம்மளை பார்க்கிற போது நாம தேடி இவங்களெல்லாம் பிடிச்சு பரமத்துக்கு அனுப்பிடணும்னு எவ்வளவோ தேடி ஓடுனமே, அப்போதெல்லாம் கிடைக்காத இந்த ஆத்மாக்கள் இந்த ஆண்டாள் அவதாரம் பண்ணி 30 பாசுரத்தை சொல்லுங்கன்னு சொன்னதுமே சொல்லி எல்லாரும் நம்ம கிட்ட வர்றாங்களேங்கிற சந்தோஷத்துல அவர் கண்கள் சிவந்ததான். அவர் ஆனந்த கண்ணீர் அடிக்கிறார் போல. கிடைக்காத நம்ம முதலெல்லாம் கிடைச்சு போச்சு, நம்ம விதைத்த விதையெல்லாம் நமக்கு பலனா வந்து கிடைக்குதே ஆண்டாள் நாச்சியார் மூலமான்னு அவர் கண்கள் சிவக்கிறது. அதனாலே அவர் முகம் திருமுகமாக மாறுகிறது. செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால், பிராட்டிக்கும் செல்வமாக இருக்கக்கூடிய அந்த பரமாத்மா, அந்த மாதவன் என்று இங்கே தொடங்கி திருமால் என்று முடிக்கிறார். பிராட்டி சம்பந்தத்தை இந்த பாசுரத்தில் ஆரம்பத்திலும் சொன்னார், முடிகிற போதும் சொல்றார். அப்படிப்பட்ட செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் எம்பாவாய். ஏன்னா நிறைய சொல்லும்போது பரமபதம் கிடைக்கும், அதான் பலன், கைங்கரியம் தான் பலன் சொல்லிக்கிட்டே வந்தமே.
அது மாத்திரமா தான் கிடைக்குமான்னா இந்த ஆத்மாக்கள் இருக்கக்கூடிய இடம் ஒன்று பூலோகத்தில் இருக்கும், இல்லை பரமபதத்துக்கு போயிடும். இப்படிப்பட்ட 2 இடங்களிலுமே இந்த ஆத்மாவுக்கான நன்மைகள் அனைத்தையும் கொடுக்கக்கூடியவனாக பகவான் இருப்பார். நாங்கள் எப்படி இப்போது பெருமாளிடத்திலும் பிராட்டியிடம் பெற்றோமோ அதை போல பின்னுள்ளவர்களும் பெற்று இன்புறுவார்கள். எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் எம்பாவாய். நாங்கள் பெற்ற பலனை பின்னுள்ளவர்கள் பெறுவார்கள் என்று ஆண்டாள் நாச்சியார் உறுதி கொடுத்திருக்கிறார். இது பெருமாள் உறுதி கொடுத்தா கூட சில நேரத்தில் மீறிடுவார். ஆண்டாள் நாச்சியாரே உறுதி கொடுத்திருப்பதனால இந்த 30 நாளும் இந்த நோன்பை நோட்ட நமக்கும் ஆயர்பாடி பெண்கள் என்ன பலனை அடைந்தார்களோ, திருவில்லிபுத்தூரில் கோஷ்டிகள் என்ன பலனை அடைந்தார்களோ அந்த பலனை நாமும் நம்முடைய சதாச்சாரியரான கோவிந்தராமானுஜ சுவாமி மற்றும் ஆண்டாளம்மாள், லட்சுமி அம்மாள் போன்ற, சீனிவாசசாமி போன்ற சதாச்சாரிகளின் அருளோடு நாமும் அந்த பலனை பெறுவது உறுதி என்று ஆண்டாள் நாச்சியார் நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.